அதிமுக கூட்டணியில் இருந்தால் தியாகிகள், கூட்டணியில் இல்லை என்றால் துரோகிகளா என்று எடப்பாடி பழனிசாமிக்கு பாமக தலைவர் அன்புமணி கேள்வி எழுப்பியுள்ளார். தென்சென்னை பாஜக வேட்பாளர் தமிழிசையை ஆதரித்து சோழிங்கநல்லூரில் அன்புமணி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் டாஸ்மாக், கஞ்சா ஆகிய 2 துறைதான் வளர்ந்துள்ளன என்று தெரிவித்தார். பாஜகவுடன் கொள்கை கூட்டணி கிடையாது என்று கூறிய அன்புமணி, எந்த கூட்டணியில் இருந்தாலும் சமூக நீதி கொள்கையை பாமக ஒருபோதும் விட்டுக் கொடுக்காது என்று தெரிவித்தார். பாமகவுக்கு இடஒதுக்கீடு கொடுத்தும் துரோகம் செய்துவிட்டார்கள் என்று எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டிற்கு பதிலளித்த அன்புமணி, அதிமுகவுடன் கூட்டணி தொடரும் என எழுதி கொடுத்துள்ளோமா என்றும் கேள்வி எழுப்பியுள்ளார். கூட்டணியில் பாமக இல்லை என்றால் அதிமுக காலாவதியாகி இருக்கும் என்றும், பாமக கூட்டணியில் இருந்தால்தான் எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக நீடித்தார் எனவும் அன்புமணி தெரிவித்தார். எங்களுடைய வாக்கு உங்களுக்கு வந்துவிட்டது, உங்களுடைய வாக்கு எங்களுக்கு வரவில்லை. எல்லாவற்றுக்கும் மேல் 2019 நினைத்து பாருங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்களே, நாங்கள் இல்லை என்றால் நீங்கள் முதலமைச்சராக தொடர்ந்திருக்க முடியாது. 2019 உங்கள் ஆட்சியை நீங்கள் இழந்திருப்பீர்கள். இடைத்தேர்தல் 22 தொகுதிகளில் 9 தொகுதியில் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். அந்த 9 தொகுதியில் 5 தொகுதியில் எங்களால் நீங்கள் வெற்றி பெற்றீர்கள். இல்லை, நாங்கள் இல்லை என்றால் அன்றே உங்கள் ஆட்சி கவிழ்ந்திருக்கும். இப்பொழுது ஏதோ நாங்கள் என்னமோ துரோகம், என்ன துரோகம் பண்ண, நீங்க 10.5 விழுக்காடு கொடுத்துட்டீங்கன்னு சொல்றீங்க.